வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாசபந்தம் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சென்னை நகரின் மத்திய பகுதி. ஓர் அளவுக்கு வசதியுள்ளவர்கள் குடியிருக்கும் தனித்தனி வீடுகள் வரிசையாக இருந்தது. நான்காவதாக இருந்த அந்த வீட்டில் இருந்து புளி சாதத்தின் நறுமணமும் எள்ளு துவையலின் வாசனையும் தெருவில் போவோர் வருவோரை சுண்டி இழுத்தது. என்ன நீ புளி சாதம் செய்றீங்க போல, வாசம் தெருவையே தூக்குது. நம்ம தனம் புறப்பட்டாச்சா என்று பக்கத்து வீட்டு பெண்மணி அந்த வீட்டு வாசலில் நின்று குரல் கொடுக்க, கைகளை முந்தானையில் துடைத்து கொண்டே உள்ளே இருந்து வெளியே வந்தார் அவ்வீட்டின் இல்லத்தரசி சித்ரா. ஆமா லட்சுமி, புளி சாதமும் துவையலும் இப்பதான் செஞ்சு முடிச்சேன். கொஞ்ச நேரத்துல அவ புறப்படணும்ல, அதான் என்று சிரிப்புடன் பதிலளித்தார். அந்த நேரம் தெருவில் லட்சுமியின் மகன் மற்ற பிள்ளைகளோடு சண்டை போட்டு கொண்டிருக்க, எலே அங்க என்னல சண்டை போடுறீங்க, பேசாம விளையாட மாட்டீங்க என்று சத்தம் போட்ட லட்சுமி சித்ராவிடம் திரும்பி, சரி அண்ணி, நீங்க வேலை பாருங்க, இதுங்களுக்கு முதுகுல ஒன்று போட்டாதான் சரிப்படும், நான் வரேன் என்று கூறிவிட்டு தன் மகனை நோக்கி சென்றார். அவர் போவதையே சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்த சித்ரா தன் மகள் புறப்படுவதற்கு நேரமாவதை உணர்ந்து வீட்டினுள் சென்றார். உள்ளே டைனிங் டேபிளில் சித்ராவின் கணவர் மோகன் தோட்டத்தில் இருந்து பறித்து வந்திருந்த வாழை இலையை சிறு சிறு இலைகளாக கத்தரித்து அதில் புளி சாதத்தையும் எள்ளு துவையலையும் வைத்து பொட்டலமாக கட்டி கொண்டிருந்தார். அவர் அருகில் சென்ற சித்ரா தன் கணவருக்கு உதவி செய்து கொண்டே, தனோ ரெடி ஆயிட்டியா, நேரமாகுது பாரு, சீக்கிரம் என்று படுக்கை அறையை நோக்கி குரல் கொடுக்க, தோமா வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே தன் துப்பட்டாவை சரி செய்தபடி வெளியே வந்தாள் ஆராதனா. பெயரைப் போலவே அழகான முகம், சராசரி உயரம், சற்றே பூசினாற் போன்ற உடல்வாகு. அவளை பார்த்ததும், எல்லாம் எடுத்து வச்சிட்டியா தனோ, ட்ரெயின் டிக்கெட், வீட்டு விலாசம் என்று தன் வேலையை செய்து கொண்டே சித்ரா கேட்க, அம்மா அம்மா, எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு, தனம்னு கூப்பிடாதீங்க, ஓல்டு ஃபேஷனா இருக்கு, அழகா ஆறுன்னு கூப்பிடுங்கன்னு என்று அழுத்து கொண்டவள் பாத்திரத்தில் இருந்த சாதத்தை ஸ்பூனில் எடுத்து வாயில் போட்டு கொண்டாள். அவளின் கையில் ஒன்று போட்ட சித்ரா, அது என்னடி ஆறு மோருன்னு, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்று மீண்டும் அதையே கேட்க, நேத்தே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுன்னு 100 தடவை சொல்லிட்டேன் என்று முகத்தை சுருக்கியபடி பதில் அளித்தாள் ஆரா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சென்னைக்கு வேலைக்கு வராங்க, இங்கேயே நிறைய கம்பெனி இருக்கு, அதை விட்டுட்டு நீ என்னடான்னா எங்கேயோ இருக்கிற பெங்களூருக்கு தான் வேலைக்கு போவேன்னு அடம் பிடிக்கிற என்று ஆதங்கத்துடன் சித்ரா கூற, எல்லாம் காரணமாத்தாம்மா என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட ஆராதனா வெளியே, என்னோட ரேஞ்சுக்கு சென்னையெல்லாம் சரிப்பட்டு வராது சித்து, ஜாலியா ஃபேஷனா இருக்கிற பெங்களூர் தான் கெத்தா இருக்கும் என்று ஒரு பக்கம் சாய்ந்து நின்று கொண்டு ஸ்டைல் என்று மனதுக்குள் நினைத்தபடி அவருக்கு பதில் கூற, என்ன ஃபேஷனோ, நாகரீகம் நாகரீகம்ங்கிற பேர்ல வர வர மோசமாக தான் போயிட்டு இருக்காங்க இந்த கால பிள்ளைங்க. அரைகுறையா ட்ரெஸ் போடுறதும் குடிச்சு கும்மாளம் அடிக்கிறதும் நல்லாவே இல்லை. நாகரீகம்ங்கிறது பேசுகிற வார்த்தையிலையும் நடக்கிற விதத்திலையும் இருக்கணும், வெறும் நாம போடுற ட்ரெஸ்ஸில் மட்டும் இருக்கக்கூடாது என்று வழக்கம் போல சித்ரா புலம்ப ஆரம்பிக்க, ஐயோ அம்மா, போதும் போதும், உன் லெக்சரை ஆரம்பிக்காத, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு என்றவள் ஆச்சி என்று கத்திக்கொண்டே தன் பாட்டி பார்வதியை தேடி கிச்சனுக்குள் சென்றாள். சமையல் பாத்திரங்களை ஒதுக்கி வைத்து கொண்டிருந்த தன் பாட்டியை கட்டி அணைத்த ஆராதனா, ஆச்சி நான் போயிட்டு வர, உடம்ப பார்த்துக்கோங்க, வேளா வேலைக்கு மாத்திரை போடுங்க, ரொம்ப தூரம் நடக்காதீங்க என்று அறிவுரைகளை அடுக்கிக் கொண்டே போக, அவள் பாட்டியோ, நான் என்ன பார்த்துக்கிறேன் கண்ணு, நீ அம்மா அப்பா பேச்ச கேட்க கூடாதா, இங்கனையே ஏதாவது வேலைக்கு போலாமில்ல, இல்லை என்கிட்ட சொல்லு, நல்ல பையனா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம், வாக்கப்பட்டு போற வயசுல நீ என்னடானா பாஷை தெரியாத ஊருக்கு வேலைக்கு போறேன்னு சொல்ற, தனியா எப்படி இருப்பேன்னு கவலையா இருக்கு கண்ணு என்ற வருத்தத்துடன் அவர் கூறினார்.
அவரின் பேச்சில் தானும் வருந்தியவள், ஏச்சி, ஏற்கனவே நடந்தது போதாதா? இதுல எனக்கும் கல்யாணமா? அதெல்லாம் வேண்டாமாச்சி, எப்ப தோணுதோ அப்ப பார்க்கலாம் என்று ஆராதனா பதில் அளிக்க, என்ன கண்ணு நீ, ஒருத்தருக்கு ஒண்ணு நடந்தா அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நடக்குமா என்று அவளை பார்வதி சமாதானம் செய்ய முயல, போதுமாச்சு இந்த பேச்சு என்று ஆராதனா அடம் பிடிக்க, என்ற பெருமூச்சு விட்டவர், சரி கண்ணு, கல்யாணத்தை பத்தி பேசல, வேலையாவது இங்கனையே போலாம்ல, எதுக்கு கண்ணு தெரியாத ஊருக்கு போற என்று கேட்க, அவரின் கன்னத்தை பிடித்து ஆட்டியவள், இங்கிருந்தா பசங்களை சைட் அடிக்க முடியாது ஆச்சி, தனியா இருந்தா தான் நல்லா சைட் அடிக்கலாம், அதுக்குத்தான் அங்க வேலைக்கு போற என்று விளையாட்டாக கூறி கண்ணடித்தாள். அதற்கு அவரோ, விளையாடாத கண்ணு, பெரியவங்க சொல்ற பேச்சு கேட்கணும் என்று சிறு கண்டிப்புடன் கூறினார். கண்டித்தாலும் பார்வதிக்கு அவரின் பேத்தியை பற்றி நன்றாக தெரியும். ஆண் நண்பர்கள் அவளுக்கு இருந்தாலும் யாருடனும் அளவாகவே பழகுவாள். அவளின் நண்பர்களும் அப்படித்தான், நல்ல குணம் படைத்தவர்கள். எத்தனையோ தடவை அவளின் தோழர்கள் வீட்டிற்கு வந்து போனது உண்டு. ஒருவனிடம் கூட தப்பான பார்வையை பார்வதி பார்த்ததில்லை. ஆனால் வேலை விஷயத்தில் அவள் அடம் பிடிப்பதுதான் ஒரு பாட்டியாக அவருக்கு கவலையாக இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு என்று ஆராதனாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் இஷ்டத்துக்கு விட்டுடுங்க ஆச்சி, வேணும்னா கல்யாணம் உங்க இஷ்டப்படி செய்யலாம் என்று தன் பாட்டியை அவள் தாஜா செய்ய, என்னமோ கண்ணு, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் 2 பேத்திங்களோட வாழ்க்கையும் சீரும் சிறப்புமா இருந்தா அதுவே எனக்கு போதும் கண்ணு என்றவர் லேசாக கண் கலங்க, என்ன ஆச்சு நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு, எங்க பசங்க, அவங்க பசங்க, அவங்களோட பசங்க, இப்படி எவ்வளவு நீங்க பார்க்க வேண்டியிருக்கு, அதை விட்டுட்டு இப்படி கண் கலங்கிட்டு என்றவள் அவரின் கண்களை அழுந்த துடைத்து விட்டாள். சரியாச்சு, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, அக்கா எங்க என்று ஆராதனா கேட்க, அவ வெளியே இருக்கா கண்ணு என்றார். அவர் சொன்னது முற்றத்தை நோக்கி சென்றாள் ஆராதனா. அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த பார்வதிக்கு சில மாதங்கள் முன்பு நடந்தது நினைவுக்கு வர, தன் 2 பேத்திகளின் வாழ்க்கையை நினைத்து கவலையாக இருந்தது. அதுவும் தன் பெரிய பேத்தியின் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே, இனி அவள் வாழ்வு என்னாகுமோ என்ற அச்சம் வேறு அவருக்கு. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கும் போது, அக்கா என்ற தன் செல்ல தங்கையின் குரல் கேட்டு திரும்பினாள் மிருதுளா. ஆராதனாவை விட 3 வயது மூத்தவள். நல்ல களையான சாந்தமான முகம். அவளின் முகத்தை பார்த்தாலே அதிர்ந்து பேச தெரியாதவள் என்று யாரும் கண்டுபிடித்து விடலாம், அவ்வளவு அமைதி அவள் முகத்தில். சிறு பிள்ளை போல தன்னை கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டவளை நிமிர்த்தி பாசமாக அவளின் நெற்றியில் இதழ் பதித்த மிருதுளா, அம்மோ ரெடி ஆயிட்டியா, எல்லாம் எடுத்து வச்சாச்சா என்று கேட்டாள். அதற்கு ஆராதனாவோ, ஷப்பா, என்ன எல்லாரும் அதே கேள்வி கேட்குறீங்க, என்ன கனி, நீ தானே எல்லாம் எடுத்து வச்ச, 7 கழுத வயசு ஆகுது, இப்ப வரைக்கும் நீ தானே எனக்கு தலைவாரி விடுற, விட்டா என்னை மடியில் உட்கார வச்சு குளிப்பாட்டி விடுவ போல என்றவள் வாயில் விரல் வைத்து சிறு குழந்தையைப் போல பாவனை செய்ய, வாலு என்று அவளை செல்லமாக தோளில் அடித்த மிருதுளா, அங்க போய் கவனமா இருக்கணும் அம்மோ, ஆஃபீஸ்ல எல்லாரோடையும் பார்த்து பழகணும், ஒர்க் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துடணும், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு எங்கேயும் போகக்கூடாது என்று மூத்தவளாக அறிவுரை வழங்கினாள். ஆனால் ஆராதனாவோ, அக்கா கரெக்டா சொல்லு, நமக்குள்ள 3 வயசு தானே வித்தியாசம் என்று சீரியஸாக கேட்க, என்ன அம்மோ, என்ன டவுட் இது என்று புரியாமல் மிருதுளா கேட்க, இல்ல இவ்வளவு அட்வைஸ் பண்றையே, நீ எனக்கு அக்காவா இல்ல ஆச்சியான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு என்று யோசிப்பது போல தாடையில் ஒற்றை விரலை தட்டி யோசித்தாள். அவளின் பாவனையில் சின்ன புன்னகை பூத்தது மிருதுளாவின் இதழில். ஆனால் அந்த புன்னகை ஆத்மார்த்தம் இல்லாத மேலோட்டமான புன்னகை என்பதை ஆராதனா நன்கு அறிவாள். தன் தமக்கை வாய்விட்டு சிரித்தே சில வருடங்கள் ஆகிறது என்பதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். என்னென்னமோ நடந்தது, இன்று அவள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக உள்ளதே என்பதில் தன் வீட்டாரை போல அவளுக்கும் வருத்தம்தான். கூடவே அது கூடிய சீக்கிரம் சரியாகிட வேண்டும் என்ற வேண்டுதலும். தன் நினைவுகளில் இருந்து வெளியே வந்தவளிடம், விளையாட்டா இருக்கக்கூடாது அம்மோ, நான் சொல்றதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், டெய்லி ஃபோன் பண்ணு,
அங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே வீட்லயோ இல்ல எங்கிட்டயோ சொல்லிடணும், சரியா என்றாள் மிருதுளா. நான் என்ன தனியாவா இருக்க போறேன்? என் ஃப்ரெண்ட் நித்யா கூடத்தானே இருப்பேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுக்கா, நான் பாத்துக்கிறேன் என்று குழம்பும் தன் சகோதரியை சமாதானம் செய்தாள் அவள். அதன் பின் நேரமாக எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு தன் தந்தையுடன் அவரின் காரில் ஆராதனா ரயில் நிலையம் வர, அங்கே அவளின் தோழி நித்யாவும் அவளின் தந்தையுடன் அங்கு வந்து சேர்ந்தாள். எல்கேஜி முதல் கல்லூரி வரை இருவரும் ஒன்றாக படித்ததால் மிகவும் நெருங்கிய தோழிகள். அதே போல இரு குடும்பங்களும் பல வருடங்களாக நட்போடு இருப்பவர்கள். நித்யாவின் அண்ணன் பெங்களூருவில் பிரபல நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்கிறான். அவன் மூலமாகத்தான் இவர்களுக்கு இந்த வேலை கிடைத்தது. அத்தோடு தான் தங்கியிருக்கும் அப்பார்ட்மெண்ட் அருகிலேயே இவர்கள் இருவருக்கும் வீடும் பார்த்து ஏற்பாடு செய்திருக்கிறான். இரு தந்தைமார்களும் வெகுநாள் கழித்து சந்தித்துக் கொண்டதில் பேசிக்கொண்டிருக்க தோழிகள் தங்களுக்குள் கதையடித்துக் கொண்டிருந்தனர். அதன் பின் சிறிது நேரத்தில் ட்ரெயின் வர தங்கள் கோச் எதுவென்று தேடி பிடித்து ஏறியவர்கள் தாங்கள் முன்பதிவு செய்திருந்த இருக்கையை பார்த்து பெட்டிகளுடன் அமர்ந்தனர். ட்ரெயின் கிளம்பும் வரை இரு தந்தைமார்களும் அறிவுரை மேல் அறிவுரை வழங்கினர். காதில் ரத்தம் வராத குறையாக கேட்டுக்கொண்டிருந்த ஆராதனா, ஐயோ அப்பா போதும்பா, நாங்க என்ன சின்ன குழந்தையா, அங்கிள் நீங்களாவது சொல்லுங்க என்ற பாவம் போல கூற, உன் அப்பா சொல்றதால உட்கார்ந்துருக்கீங்க, இதுவே நான் சொல்ல ஆரம்பிச்சா எழுந்து ஓடியே போயிடுவீங்க என்று சொல்லிவிட்டு நித்யாவின் தந்தை சிரிக்க, அங்கிள் என்று பற்களை கடித்தாள் ஆராதனா. அதற்குள் ரயில் கிளம்புவதற்கான ஒலி எழுப்பப்பட, சரிடா பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வரணும் 2 பேரும் என்று பெரியவர்கள் கூற, சரி என்ற தோழிகள் கை அசைத்து விடை பெற, ஆராதனாவின் மனதில் இருக்கும் உறுதியைப் போல வேகமெடுத்த ரயில் பெங்களூரை நோக்கி சீறி பாய்ந்தது. அரட்டை, பாட்டு, புத்தகம் என்று தோழிகள் பொழுதை கழிக்க சிறிது நேரத்தில் சாப்பிட்டுவிட்டு தங்கள் பெர்த்தில் ஏறி படுத்து கொண்டனர். அடுத்த நாள் காலை சூரிய ஒளியும் மக்களின் பேச்சு சத்தத்திலும் எழுந்தவர்கள் தங்களை ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு காஃபி பருகி முடிக்கவும் அவர்கள் இறங்க வேண்டிய ரயில் நிலையம் வந்தது. தங்கள் பெட்டிகளை சரிபார்த்து எடுத்துக்கொண்டவர்கள் ரயில் நிலையம் வந்ததும் இறங்கினர். முதல் முறை பெங்களூருவிற்கு வருகிறார்கள். அங்கு நிலவிய மிதமான கிளைமேட் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. குளிருக்கு இதமாக கைகளை தேய்த்து கொண்டவர்களை நோக்கி நித்யாவின் அண்ணன் ரகு வந்தான். அவனை பார்த்ததும், ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க என்று ஆராதனா உற்சாகமாக கேட்க, நல்லா இருக்கேன் பாப்பா, நீ எப்படி இருக்க? வீட்டில் அம்மா அப்பா அக்கா பாட்டி எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று அவன் கேட்க, எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா என்று பதிலளித்தாள். பேசிக்கொண்டே இருவரின் பெட்டிகளையும் வாங்கி கொண்ட ரகு டாக்ஸி ஸ்டாண்டை நோக்கி அழைத்து சென்றான். இவர்களுக்காக ரகு பார்த்திருக்கும் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி டாக்ஸியில் பயணித்தனர். பயணத்தின் போதே ரகு இவர்களிடம் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கும் பகுதியை பற்றியும் அதன் சுற்று வட்டாரத்தை பற்றியும் கூறியவன் வீட்டு உரிமையாளரிடம் எல்லாம் பேசி வீட்டிற்கு அட்வான்ஸ் தொகையும் கொடுத்து விட்டதாகவும் கூறினான். சிறிது நேரத்தில் அவர்கள் அப்பார்ட்மெண்ட் வர பெட்டிகளை எடுத்துக்கொண்டு மூவரும் இறங்கினர். 5 மாடிகளை கொண்ட பல அப்பார்ட்மெண்ட்கள் பா வடிவில் இருக்க அவற்றுக்கு முன்பு நடைபாதையுடன் கூடிய சிறிய பூங்கா இருந்தது. மேலும் பக்கவாட்டில் சின்ன சூப்பர் மார்க்கெட், நீச்சல் குளம், விளையாட்டு இடம் போன்றவை இருக்க சிறு கேட்வே கம்யூனிட்டி போல் இருந்தது. பெட்டிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்த ரகுவிற்கு அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது. போனை அட்டன் செய்து, ஓகே சார் தோ வர என்று பேசிவிட்டு வைத்தவன் தோழிகளிடம் திரும்பி, ஆபீஸ்ல இன்னைக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு, சீக்கிரம் வர சொல்றாங்க, நான் கிளம்பணும் பாப்பா என்றவன் அவர்களிடம் வீட்டு நம்பர், எந்த பிளாக் என்ற விவரத்தை சொல்லிவிட்டு வீட்டு சாவியை கொடுத்துவிட்டு விடை பெற்று கிளம்பினான். அதன் பின் தோழிகள் இருவரும் ஆளுக்கு 2 பெட்டிகளை எடுத்துக்கொண்டு மீதம் இருந்த சில பைகளை பக்கத்தில் இருந்த பைக்கின் மேல் வைத்துவிட்டு தங்கள் பிளாக்கை நோக்கி சென்றனர். 5வது மாடியில் இருந்த தங்கள் வீட்டிற்கு வந்தவர்கள் கதவை திறந்து உள்ளே சென்றனர். 2 படுக்கை அறை கொண்ட மர வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகிய வீடு. உள்ளே சென்ற பெட்டிகளை வைத்ததும் ஆராதனா தான் சென்று மீதம் இருக்கும் லக்கேஜ்களை எடுத்து வருவதாக கூறிவிட்டு வெளியே வந்தவள்,
எதிர் வீட்டையே சில நிமிடங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் யாரையோ எதிர்பார்க்கும் ஆவல் தெரிந்தது. சில நொடிகள் நின்றவள் அதன் பின் ஒரு பெருமூச்சோடு கீழே சென்றாள். படிகளில் இறங்கி நடந்தவளின் கண்களில் ஒருவன் அவளின் பைகளை பைக்கில் இருந்து எடுத்து ஒரு அலட்சியத்துடன் கீழே வீசுவது போல தெரிந்தது. வேக வேகமாக அவன் அருகில் சென்றவள், ஹலோ மிஸ்டர், அதுல திங்ஸ் எல்லாம் இருக்கு, இப்படி தூக்கி போடுறீங்க என்று கொஞ்சம் கோபமாக ஆங்கிலத்தில் கூற, அப்பொழுதுதான் இவளை நிமிர்ந்து பார்த்தான் அவன். பார்த்தவனின் கண்களில் ஒரு அலட்சியம் தெரிந்தது போல இருந்தது ஆராதனாவுக்கு. இவளை ஒரு நொடி பார்த்தவன் இவளுக்கு தமிழ் தெரியாது என்று நினைத்து கொண்டு, ஒரு பைக்கை பார்த்துடக்கூடாது, உடனே மூட்டையை விச்சிட வேண்டியது என்று தமிழில் முணுமுணுக்க சுர் என்ற கோபம் ஏறியது ஆராதனாவுக்கு. இருந்தும் அமைதியாக நின்று கொண்டிருக்க அவனோ, இப்படி எல்லாத்தையும் பைக் மேல வச்சிட்டீங்கன்னா எப்படி வண்டி எடுக்கிறது என்று சிறு கடுப்புடன் ஆங்கிலத்தில் பதிலளித்தான். அதுக்கு இப்படித்தான் தூக்கி போடுவீங்களா என்று சுத்த தமிழில் ஆராதனா கேட்க அவனுக்குள் எந்த அதிர்வும் இல்லை. மாறாக, அட நம் நாடு என்ற ரீதியில் பார்த்தவன், ஹலோ, தூக்கிலாம் போடல, எடுத்து தான் வச்சேன், இப்படி என்று சொன்னவன் மீதமிருந்த பையை எடுக்கப் போக, எங்கே இதையும் வேண்டும் என்று வீசி விடுவானோ என்று பயந்த ஆராதனா பாய்ந்து சென்று அந்த பையை எடுக்கப் போக அவர்களின் இரு கைகளும் உரசிக்கொண்டன. அதற்கும் ஒரு முறை முறைத்தவன் பேகை எடுத்து கீழே வைத்துவிட்டு, அதான் நான் எடுக்கிறேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு என்று சற்று கடுப்புடன் கூறிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். போகும் அவனின் முதுகை வெறித்தவள், மூஞ்சிய பாரு பிசாசு என்று திட்டிவிட்டு பைகளை எடுத்துக்கொண்டு திரும்ப அப்பார்ட்மெண்ட் உயரம் அவள் கண்களில் பட்டது. அந்த 5 மாடி கட்டிடத்தை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்கள் 5ஆம் மாடியில் இருந்த அந்த குறிப்பிட்ட வீட்டின் பால்கனியையே பார்த்தது. நான் நினைச்சது எப்படியாவது நிறைவேறணும் ஆண்டவா என்று கடவுளிடம் உருக்கமான ஒரு வேண்டுதலை வைத்தவள் பைகளை தூக்கி கொண்டு படிகளை நோக்கி சென்றாள். பைகளை எடுத்துக்கொண்டு மேலே தங்களது பிளாட்டிற்கு வந்த ஆராதனா தனது தாய் சித்ராவுக்கு அழைத்து தாங்கள் நல்லபடியாக வந்ததை தெரியப்படுத்தினாள். அப்பொழுது அவர், தனா, இன்னைக்கு முகூர்த்த நாள், நல்ல நாள்மா, 2 பேரும் தலைக்கு குளிச்சுட்டு பக்கத்துல கடைக்கு போய் பால் வாங்கி காய்ச்சிடுங்க என்றார். என்னம்மா, அதெல்லாம் புதுசா வீடு கட்டி போறவங்க செய்யறது, இது பழைய வீடுதாம்மா, எதுக்கு என்று இவள் சோம்பேறித்தனப்பட, புது வீட்டுக்கு தான் செய்யணும்னு இல்லம்மா, பழைய வீடா இருந்தாலும் நாம மொத குடியிருக்க ஒரு வீட்டுக்கு போனா பால் காய்ச்சணும், அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தானோ, அதுல சில அர்த்தம் இருக்கு. பால் பொங்கி வர்ற மாதிரி அந்த வீட்டுல செல்வம், மகிழ்ச்சி, நிம்மதி பொங்கவும், ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்கிறது கெட்டது, தரித்திரம், நோய், தீய சக்தி, இந்த மாதிரி எதிர்மறை எல்லாம் வெளியே போய் பால் போல வீடு சுத்தமாகணும்னு செய்யறது. வயசு பொண்ணுங்க வேற இருக்கீங்க, அதனால கட்டாயம் செஞ்சிடுங்க, சரியா தனம் என்று கேள்வியாக அவர் நிறுத்த, இவளோ சலிப்புடன் சரிம்மா செஞ்சுடுறோம் என்று பதிலளித்தாள். அப்ப சரி, கரண்ட் அடுப்பு எடுத்துட்டு போயிருக்கல, அதுலயே செஞ்சிடுங்க, பார்த்து பத்திரமா செய்யணும், நம்ம ரகுகிட்ட உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் வாங்கிறதுக்கு சொல்லிடு, அப்படியே என்றவர் அதை செய் இதை செய் என்று பல அறிவுரைகளை வழங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து போன் பேசிவிட்டு வைத்தவள் தோழி நித்யாவை தேட, அவளும் அதே நேரம் அவளின் பெற்றோரிடம் பேசிவிட்டு வந்தாள். வந்தவளும் அதே சொல்ல சரி என்று இருவரும் குளித்து முடித்து அவர்கள் அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்டிற்குள் இருக்கும் கடையை தேடி சென்றனர். இவர்கள் இருவரும் வரும் திங்கள்கிழமை அன்று வேலையில் சேர வேண்டிய நாள். ஆதலால் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இருந்து புறப்பட்டால் அலுவலகம் செல்ல முடியாமல் போகும். சனிக்கிழமை கிளம்பலாம் என்று தோழிகள் எண்ணி இருக்க, இரு வீட்டு பெரியவர்களோ சனிக்கிழமை நல்ல நாள் இல்லை, தூர பயணம் புறப்பட வேண்டாம் என்றும், வியாழக்கிழமை புறப்பட்டால் வெள்ளிக்கிழமை அங்கு போய் சேரலாம், அன்று நல்ல நாள் என்பதால் சின்னதாக பால் காய்ச்ச உகந்ததாக இருக்கும் என்று முடிவாக கூறிவிட, அதன்படியே தோழிகள் இருவரும் வியாழக்கிழமை சென்னையில் இருந்து புறப்பட்டு அன்று வெள்ளிக்கிழமை பெங்களூரு வந்திருந்தனர். போன் பேசிவிட்டு கீழே வந்த தோழிகள் அங்கிருந்த காவலாளியிடம் விசாரித்து கொண்டு பக்கத்து பிளாக்கின் பின்பக்கம் இருந்த ரோட்டின் வழியே செல்ல, அங்கே ஒரு கடை இருந்தது. ஏதோ சின்ன கடையாக இருக்கும் என்று தோழிகள் நினைத்திருக்க,
மாறாக மினி சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லும் அளவுக்கு காய்கறிகள், பழங்கள், மளிகை சாமான்கள், பரிசு பொருட்கள், ஸ்டேஷனரி, பேக்கரி என்று அனைத்தும் இருந்தது. நல்ல வேளை, வெளியே எங்கும் செல்ல வேண்டாம் என்று நினைத்து நிம்மதியடைந்தனர். இருவருக்கும் நன்றாக சமைக்கத் தெரியாது. இங்கே யாரிடமாவது சொல்லி சமைக்க ஆள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தனர். ஆதலால் பால் பாக்கெட், மேகி நூடுல்ஸ், குறிப்பதற்கு பிஸ்கட், ஸ்நாக்ஸ் என்று தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொண்டு வீடு வந்தார்கள். ரகு ஏற்கனவே அந்த அபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும் பெண்மணியிடம் சொல்லி வீட்டை சுத்தம் செய்து கழுவி வைத்திருந்ததால் சற்று முன்பு வாங்கி வந்திருந்த துடைப்பத்தால் இருவரும் வீட்டை பெருக்கிவிட்டு, பெற்றோர் சொன்னது போல கடவுள் படம், சில பூஜை சாமான்களை கிச்சன் ஷெல்ஃபில் அடுக்கிவிட்டு விளக்கை ஏற்றியவர்கள் சாமி கும்பிட்டு விட்டு பாலை காய்ச்சினர். அதன் பின் ஏனோ பெரிய வேலையை முடித்தது போல ஹாலில் போர்வையை விரித்து தோழிகள் இருவரும் ரெஸ்ட் எடுக்க அமர்ந்து விட்டனர். அந்த அபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு தளத்திலும் 4 வீடுகள் இருந்தது. படிகள் ஏறி வந்ததும் இடப்பக்கம் வலப்பக்கம் 2 வீடுகள் இருக்க, எதிரில் 2 வீடுகள் அருகருகே அமைந்திருந்தது. இடப்பக்கம் இருந்த வீட்டில்தான் ஆராதனாவும் நித்யாவும் குடிவந்துள்ளனர். இவர்கள் ஹாலில் நின்று பார்த்தால் எதிர் வீட்டின் ஹால் நன்றாக தெரியும். இப்பொழுதும் அப்படித்தான் தரையில் அமர்ந்திருந்த ஆராதனாவின் கண்களில் எதிர் வீட்டு ஹால் தெரிந்தது. அந்த வீட்டின் கதவு திறந்து இருக்க கிரில் கேட் மட்டும் சாத்தப்பட்டிருந்தது. தோழியிடம் இவளின் வாய் பேசினாலும் கண்கள் அந்த வீட்டை நோட்டம் விட்டு கொண்டிருந்தது. வழக்கம் போல ஆராவின் கண்கள் யாரையோ எதிர்பார்த்து பின் ஏமாந்து போக, அப்பொழுது சட்டென்று அவளுக்கு அந்த எண்ணம் தோன்றியது. உடனே தோழியிடம் திரும்பியவள் காய்ச்சிய பாலை பக்கத்தில் இருக்கும் வீடுகளுக்கு கொடுக்கலாம் என்று சொல்ல, அவளை ஒரு தினசாக பார்த்தாள் நித்யா. என்னடி அப்படி பார்க்கற என்று குழப்பமாக ஆரா கேட்க, இல்ல, நல்ல காத்து கருப்பு எதுவும் உன்னை அடிச்சிடுச்சான்னு பார்க்கறேன் என்றாள் நித்யா. லூசு, பால் காய்ச்சின நாள் அதுவுமா என்னடி பேச்சிது? வந்த வச்சுக்கோ, இழுத்து வச்சு உம்மா கொடுத்துடுவேன் என்றாள் கண்களை உருட்டி. அவர்கள் பாஷையில் உம்மா என்றால் 4 அப்பு அப்புவது. பயந்தவள் போல் பாவனை செய்த நித்யா பல்லி போல சுவற்றோடு ஒட்டி கொண்டு, கன்ஃபார்ம் மச்சி, நிச்சயமா உனக்கு என்னமோ ஆயிடுச்சு என்று தலையை உருட்டியபடி சொல்ல, ஆரா எதையோ தேடுவது போல அங்குமிங்கும் பார்வையை சுழற்றினாள். என்ன தேடுற மச்சி? என்னன்னு சொன்னனா நானும் கூட சேர்ந்து தேடுவன்ல என்றபடி நித்யாவும் சுற்றுமுற்றும் பார்க்க, இல்ல, அடிச்சா ஒரே அடியில மயங்கிடணும், அந்த மாதிரி ஏதாவது பொருள் கிடக்கான்னு தேடுறேன் என்றாள் அமைதியாக. யாரடி அடிக்க போற என்று கேட்ட நித்யா பேய் மொழி முழிக்க, இவள் பக்கம் திரும்பி ஆராதனா நம்பியா ரேஞ்சுக்கு தோழியை முறைத்து கொண்டிருந்தாள். அவள் முறைப்பிலேயே அவள் தன்னைத்தான் கொல்ல பிளான் போடுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட நித்யா எச்சிலை முழுங்கியபடி 32 பற்களும் தெரியும்படி ஈ என்று அசட்டு சிரிப்பொன்றை சிரிக்க, அடிச்சி வாய் மூடிடி, என்னமோ லஞ்சம் கேட்கிறவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டு பல்லை இழிக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு அப்படி சொன்னன்னு ஒழுங்க மரியாதைய சொல்லிடு, இல்ல கொன்னே போட்டுடுவேன் என்று ஒற்றை விரலை காட்டி எச்சரித்தாள். அவள் சொன்னதும் கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்ட நித்யா ஆராதனாவை கொலை பழியில் இருந்து காப்பாற்றும் உன்னத எண்ணத்துடன், காலையிலிருந்து ரொம்ப பொறுப்பா வீட்டை கிளீன் பண்ணி சாமி படம் வச்சு பூஜை செஞ்ச, இப்ப குடும்பஸ்திரீ மாதிரி பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்ற, நானாவது வீட்டுல நிறைய வேலை செய்வேன் என்றவள் ஆராதனாவின் முறைப்பில் வடிவேலு பாணியில், நாம யாரு வம்பு தும்புக்கும் போறதில்ல, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம் என்ற மனதுக்குள் நினைத்தபடி ஆவ் என்ற ரேஞ்சில் முகத்தை வைத்து கொண்டு வந்து, நானாவது கொஞ்சம் வேலை செய்வேன், நீ எப்பவும் இப்படி கிடையாதே, என்னை விட்டுட்டு எப்பவும் போல இருந்து ஒரு பொறுப்பான பொண்ணா ஆனன்னு அப்படி கேட்டேன் என்று கேட்டாள். அடியே, இப்ப இது ரொம்ப முக்கியம், புதுசா ஒரு இடத்துக்கு நாம வந்திருக்கமே, அக்கம் பக்கத்துல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா, அதுக்குத்தான் சொன்னேன் என்று கூறியவளின் மனமோ, உண்மையா நீ இவ்ளோ பொறுப்பா எதுக்கு சொன்னேன்னு எனக்குத்தான் தெரியும் என்று அவளை வாரிவிட்டது. அவளின் பதிலை கேட்ட நித்யா, எனக்கெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல ஆரு, நீயே போய் கொடு என்று கூறிவிட்டு தனது லேப்டாப்பில் கவனத்தை திருப்பினாள். அதன் பின் எழுந்து சமையல் அறைக்கு சென்ற ஆராதனா ஒரு சின்ன சொம்பில் காய்ச்சிய பாலை ஊற்றி எடுத்து கொண்டவள்
அதனுடன் கடையில் வாங்கி வந்திருந்த இனிப்பு கார தின்பண்டங்களில் கொஞ்சமும் சில காட்பரி சாக்லேட்டையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் மனதில் ஒருவித குறுகுறுப்புடன் எதிர் வீட்டை நோக்கி சென்றாள். கைகள் சில்லிட மெதுவாக காலிங் பெல்லை அடிக்க சில நொடிகள் கழித்து கதவு திறக்கப்பட்டது. 60 வயது மதிக்கத் தகுந்த பெரியவர் ஒருவர் கதவை திறந்து இவளை கேள்வியாக பார்த்தவர், யாருமா, என்ன வேணும் என்று கேட்டார். தனது குரலை செருமிக் கொண்ட ஆராதனா, வணக்கம் அங்கிள், எதிர்த்த வீட்டுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் புதுசா குடி வந்திருக்கோம். இப்பதான் பால் காய்ச்சினோம், அதான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்னு வந்தேன் என்று ஒருவாறு சொல்லி முடிக்க சிரித்த முகத்துடன் இவளை வரவேற்ற அந்த பெரியவர், உள்ளவாமா என்று கட்டாயப்படுத்தி அழைக்க கண்களை வீட்டுக்குள் சுழற்றியபடி உள்ளே சென்றவள் கையில் வைத்திருந்தவற்றை அவரிடம் கொடுத்தாள். அவற்றை வாங்கியவர் இவளை பற்றி பொதுவான விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆராதனாவும் தங்கள் சொந்த ஊர் சென்னை என்றும் இங்கே வேலை கிடைத்துள்ளதால் தானும் தன் தோழியும் குடி வந்திருப்பதாக கூறினாள். அப்படியே பொதுவாக இருவரும் பேசிக்கொண்டிருக்க, அப்பா அப்பா இன்னைக்கு வர லேட் ஆகும் என்று கூறிக்கொண்டு உள்ளறையில் இருந்து வெளியே வந்தான் கௌதம். 30களின் ஆரம்பத்தில் இருப்பவன், ஆண்களுக்கே உரிய உயரம், அதற்கு ஏற்ற எடை, கோதுமை நிறம் என்று பார்க்க கம்பீரமாக இருந்தான். அலுவலகத்துக்கு கிளம்பி கொண்டிருந்தான் போல ஃபார்மல்ஸ் ட்ரெஸ்ஸில் கூடுதல் கம்பீரத்துடன் தெரிந்தான். அவனை பார்த்த ஆராதனா மனதுக்குள், வாவ், அத்தான் சூப்பரா இருக்காரு என்ற கண்களை அவன் மேல் இருந்து எடுக்க முடியாமல் பார்க்க அவள் மனமோ, கூறு கட்டவள, அவரு உங்க அக்காவோட ஆளு என்ற தலையில் நங் என்று கொட்ட அவளும் பதிலுக்கு, அது எனக்கு தெரியும், நீ மூடு, அத்தான் எனக்கு அண்ணன் மாதிரி, லவ்வரைத்தான் சைட் அடிச்சு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்களா? அண்ணன் தம்பிய அப்பாவை இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்களா என்று கேட்க அவளின் நியாயமான பதிலில் அவளின் மனசாட்சி சத்தம் இல்லாமல் கழன்று கொண்டது. ஹாலில் புதிதாக ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருப்பதை பார்த்த கௌதம் தன் தந்தையை கேள்வியாக பார்க்க, அவரோ எதிர்த்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்கப்பா, அதான் ஸ்வீட் கொடுத்துட்டு போக வந்திருக்காங்க என்று சொன்னவர் இவளிடம் திரும்பி, என் பெரிய பையன் பேரு கௌதம் என்று கூற அவனை பார்த்து சிநேகமாக புன்னகைத்த ஆராதனா, ஹாய் சார், என் பேரு ஆராதனா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். பதிலுக்கு ஹாய் என்று கூறி புன்னகைத்த கௌதமிற்கு ஆராதனா என்ற பெயரை எங்கேயோ கேட்டது போல இருந்தது. ஒருவேளை அலுவலகத்தில் யார் பேராவது இருக்கும் என்று நினைத்து கொண்டவன் அவளிடம் பொதுவாக நலம் விசாரித்துவிட்டு தன் தந்தையிடம் திரும்பி, சரிப்பா, நீங்க பேசிட்டுருங்க, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு ஆராதனாவிடமும் விடை பெற்று கொண்டு டைனிங் டேபிள் நோக்கி சென்றான். அவன் சென்றதும் ஆராதனாவின் பார்வை சற்று முன்பு கௌதம் வெளியே வந்த அறையை நோட்டம் விட்டது. சில நொடிகள் அப்படியே பார்த்து கொண்டிருந்தவள் சந்திரசேகரின், கௌதமின் தந்தை குரலில் தெளிந்தவள் அவரிடம் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தாள். வராண்டாவிற்கு வந்தவள் செருப்பை போட்டு கொண்டிருக்க சேகர் உள்ளே சென்று விட்டார். அவர் போகும் வரை காத்திருந்தவள் மீண்டும் உள்ளறையை நோக்கி பார்வையை செலுத்த அந்த நேரம், எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க என்ற கோபமான குரலில் தூக்கி மாறி போட பின்னால் திரும்பினாள். ஏதோ திருட வந்தவளை பார்ப்பது போல இவளை முறைத்தபடி காலையில் பார்த்த பைக் இளைஞன் நின்று கொண்டிருக்க இவளுக்கோ உள்ளுக்குள் அவமானமாக இருந்தது. ச்ச, எப்ப பாரு இவங்கிட்ட மொறப்ப வாங்கிக்கிறதே வேலையா போச்சு என்று எண்ணியவள் அடுத்த நொடி, அதை கேட்க இவன் யாரு என்று வீறு கொண்டது. அதே விரைப்புடன் நீங்க என்றாள் கேள்வியாக. அதற்கு அவனோ மேலும் கீழும் இவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, என் வீட்டு வாசலில் நின்னுக்கிட்டு என்னையே கேள்வி கேட்குறீங்க? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க யாரு? எங்க வீட்டுக்குள்ள அப்படி என்னத்தை பாக்குறீங்க என்றான் கோபமாக. அவன் என் வீடு என்று சொன்னதுமே ஆராதனாவுக்கு, வசமா மாட்டிக்கிட்டமே, இப்ப என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது என்று உதறல் எடுக்க, எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்று தன்னை சரிப்படுத்தி கொண்டவள், அது நாங்க எதிர்த்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்கோம், அதான் உங்க வீட்டுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வர, சமைக்க ஆள் தேவைப்படுது, அதை கேட்க மறந்துட்டேன், அதான் கேட்கலாம்னு பார்த்துட்டு இருந்த என்று ஒருவாறு திக்கி திணறி வார்த்தைகள் தந்தி அடிக்க சொல்லி முடித்தாள். ஆனால் அவனோ இவளை நம்பாத பார்வை பார்த்து கொண்டிருக்க அந்த நேரம் வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்தான் கௌதம். தன் தம்பியை பார்த்ததும், என்ன ஜெய், ஆபீஸ் கிளம்பி போனவன் இங்க நிக்கிற,
என்று ஆச்சரியமாக கேட்க, அவனோ, இல்லண்ணா, ஐடி கார்டு மறந்து வச்சிட்டேன், அதான் எடுக்கலாம்னு வந்தேன் என்றவன் ஆராதனாவை ஒரு பார்வை பார்த்து, இவங்க என்றான் கேள்வியாக. ஆராதனாவோ உள்ளுக்குள் எங்கோ தான் பார்த்து கொண்டிருந்ததை சொல்லிவிடுவானோ என்று பயந்து கொண்டிருந்தாள். ஜெய் திரும்பி பார்த்ததுமே கௌதம் அவனிடம், இவங்க பேர் ஆராதனா, எதிர்த்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க, ஏன் கேட்குற என்று கேட்க, சமைக்க ஆள் தெரியுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன் என்றான் சமாளிப்பாக. அவன் சொல்லி முடித்ததும் தான் ஆராவிற்கு சீரான மூச்சே வந்தது. கௌதமோ, ஓ சரி ஜெய், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றவன் இருவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டான். கௌதம் போனதும் ஆராவும் தன் வீட்டை நோக்கி நகரப்போக, ஒரு நிமிஷம் என்று அவளை நிறுத்திய ஜெய், பொன்னம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் இங்கே நிறைய பேர் வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பதிலை கூற, திரும்பி அவனை பார்த்தவள் சின்ன முறுவலுடன் தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு தன் வீடு நோக்கி சென்றாள். போகும் அவளையே ஜெயின் கண்கள் பின்தொடர்ந்தது. அடுத்த நொடி நெற்றியை அழுந்த தடவி கொண்டவன், இன்னைக்கு காலையிலிருந்து எங்க திரும்பினாலும் இவளே கண்ணில் படுறாளே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் போன் அடிக்கவும் எடுத்து பேசிக்கொண்டே வீட்டுக்குள் சென்று விட்டான். எங்கே ஆராவோ ஜெய் போகும் வரை வாசல் கதவு இடுக்கில் இருந்து பார்த்து கொண்டிருந்தவள் அவன் போனதும் நெற்றியில் அடித்து கொண்டு, மக்கு மக்கு, அவன் வீட்டு முன்னாடியே நின்னுக்கிட்டு அவனையே கேள்வி கேட்கிற, ரொம்ப திமிருதான் உனக்கு என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவள் இனிமே அவன் கண்ணில படவே கூடாது என்றவள் பின்னால் நடக்கப் போவது தெரியாமல் வீண் சபதம் எடுத்துக்கொண்டாள். அன்று மதியம் ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொண்ட தோழிகள் இரவு சப்பாத்தி செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டனர். மாலை இவர்கள் வீட்டுக்கு வந்த நித்யாவின் அண்ணன் ரகு சில நிமிடங்கள் இருந்து பேசிவிட்டு சென்றான். அதன் பின் இவர்களை தேடி வந்த பொன்னம்மாவிடம் என்னென்ன வேலை, மாத சம்பளம் எல்லாம் பேசி முடித்தனர் தோழிகள். அதன்படி வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்வதோடு அதிகாலை இருவரும் அலுவலகம் கிளம்புவதற்கு முன்பும் இரவும் சமையல் செய்து தரவும் பேசப்பட்டது. வரும் திங்கட்கிழமையில் இருந்து வேலைக்கு வருவதாக சொல்லிவிட்டு கிளம்பினார் பொன்னம்மா. அடுத்த நாளும் ஒருவாறு செல்ல ஒவ்வொரு நிமிடமும் ஆராவின் கண்கள் எதிர் வீட்டை ஒரு தேடலுடன் பார்த்து பின் ஏமாற்றத்துடன் மீண்டது. அவள் எதிர்பார்க்கும் நபர் யாரோ? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.